நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு அன்பர் 1962 பிறந்தவர். ஒரு அன்பருடைய ஜாதகம்தான். அவர் பிறந்தது கோவை மாநகரத்தில் பிறந்தவர். பிறந்தது டேட் ஆஃப் பர்த் 21/6/1962. பிறந்தது கோவை 4:55 AM. முதலாவதாக கிரகத்தினுடைய அடைவை சொல்லுகிறேன். அவர் பிறந்தது ரிஷப லக்னம். ராசி பாருங்கள், அவருக்கு மகர ராசி, திருவோண நட்சத்திரம். பிறக்கும் பொழுது முதல் பாதத்தில் பிறந்தனால 7 வருடம் 10 மாதம் 1 நாள் ஜனன ஜாதகத்தினுடைய இருப்பு இருந்தது. அதற்கடுத்தது கிரகத்தினுடைய அடைவு லக்னத்திலே, ரிஷப லக்னத்திலே புதன், 2 சூரியன், 3ஆம் பாவத்திலே சுக்கிரன், ராகு கடக மனையிலே, 9ஆம் இடம் பாதகத்திலே சந்திரன், சனி, கேது, 10ஆம் இடத்திலே தசமகேந்திரத்திலே குரு, 12இல் செவ்வாய். இவருடைய கேள்வி என்னவென்றால், 1962 பிறந்தவர். இப்போ ஏஜ் என்ன ஆகுதுன்னு நீங்களே கணக்கு போட்டுங்க. இவருக்கு கூட பிறந்தவர்கள் ஒரு தம்பி, இன்னொரு சகோதரி, 3 பேர்கள். இவர்கள் நகமும் சதையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி, தங்கை, அண்ணன். இவர்கள் பிறந்து 3 பேருக்குமே திருமணம் கிடையாது. இவருக்கும் கல்யாணம் கிடையாது, இவருடைய சகோதரிக்கும் கல்யாணம் இல்லை, இவருடைய தம்பிக்கும். இது பாருங்க எப்படிப்பட்ட தோஷம் தழுவி இருக்கு பாருங்க. அதைத்தான் இவர் நல்ல ஒரு உயர்ந்த உத்தியோகத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். உயர்ந்த சங்கத்தில் நல்ல ஒரு கவர்மெண்ட் போஸ்டில் இருந்து. அவருடைய சகோதரியும் ஒரு ஆசிரியர் பெருமனாக இருந்து அவங்களும் ரிட்டையர்டு. தம்பியும் அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு உண்டான நேரம் பாருங்க. எல்லாருமே 3 பேர்களுக்கும் திருமணம் இல்லை. இதுக்கு என்ன காரணம்? லக்னத்திற்கு 7ஆம் இடத்ததிபதி செவ்வாய், 12இல் ஆட்சி. அது சிறப்பு தானே. ஆனால் 1 டம்ளர் 1 துளி பால் விஷம் கலந்த மாதிரி பாலில் இந்த 3ஆம் இடத்து அதிபதி தான் அடிக்கடி நான் சொல்லுவேன். ஒரு ஜாதகத்தை கண்ணோட்டமாக பார்க்கும்போது முன்னோட்டமாக தெரியும் நண்பர்களே. அவர் பிறந்தது சந்திர திசையில் இருப்பு முடிஞ்சு, சந்திரன் முடிஞ்சு, செவ்வாய் முடிஞ்சு, ராகு முடிஞ்சு, குருதசம் முடிஞ்சு, இப்போ நடக்கிறது சனி திசையில் சுக்கிரனுடைய அம்சத்தை கடந்து சூரிய புத்தி, இப்போ சந்திர புத்தி. அப்போ இவருடைய ஜாதகத்தில் 3ஆம் இடம் தான் தாம்பத்தியம், 3ஆம் இடம் தான் அந்யோன்யத்தை பிறக்கக்கூடிய 2 உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணி மழலை செல்வம் பூக்கணும்னா அந்த 3ஆம் இடத்துல பாருங்க. ராகு அமர்ந்தது தோஷம் அல்ல, சுக்கிரன் அமர்ந்தது கூட குற்றம் அல்ல. ஆனால் 3ஆம் இடத்து அதிபதி சந்திரன் பாருங்கள், 3ஆம் இடத்துக்கு மாரக மரணத்தில், அது லக்னத்திற்கு அது பாதகஸ்தானம். அப்போ 3ஆம் இடம் தானே தேகம். அப்போ கடகமனையை கை வைங்க. அந்த 3ஆம் இடத்து அதிபதி, 3ஆம் இடம் என்ன? சரமனை. சரத்துக்கு 2ம் 7ம் மாரகங்கள். அப்போ சரத்துக்கு கடகமனை, 3ஆம் இடம் தாம்பத்தியத்துக்கு, உடல் உறவு ஸ்தானத்துக்கு. அந்த 3ஆம் இடத்துக்கு 2 அப்படின்னாவே சிம்மமனை. 3ஆம் இடத்துக்கு 2ம் 7ம் மாரகம் அல்லவா? அப்போ யாரு? சனிங்கிறது ஒரு மாரகாதிபதியாக வருவார். லக்னத்துக்கு தான் பாதகாதிபதி சந்திரன், திரேகாதிபதி. சனியும் சந்திரனும் ஒளி பொருந்திய கோளும், சிறு ஒளி பொருந்திய கோளும், இவ்வளவு பெரிய இருள் சூழ்ந்த கிரகமும் ஒளியோடு கூடும்போது இருள் கவி ஒளி மங்கி போகுமாம். அப்போ ஒளியினுடைய வளர்ச்சி மெழுகுத்தி மாதிரி. அப்போ இந்த ஸ்தானம் சந்திரன் சனி ஒரு ஜாதகத்தில் கூடும்போது அடுத்தவர்களுக்கு தியாகம் பண்ணியே நம்ம வாழ்க்கை கீழேயே போயிடும்ன்றான். அப்போ இந்த ஜாதகத்தில் அந்த சுபிச்ச தன்மை என்பது சனி சுக்கிரன் பார்த்துக்கிட்டதுனால தான் சுகமாக வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் எல்லாம் இருக்குய்யா. நானும் எவ்வளவோ பெண்களை பார்த்தோம், 2வது வாழ்க்கை கூட பார்த்தோம். கல்யாணங்கிறது நடக்கவே இல்லை. வாழ்க்கையில் 2 நிச்சயமாகி 2மே எனக்கு நின்று போச்சு. அதே மாதிரி என் சகோதரி காதல் வயப்பட்டாங்க. காதல் வயப்பட்டு கல்யாணம் ஆகலான் இருந்தேன், அவர் ஆக்ஷனில் இறந்துட்டார். அப்போ பாருங்கள் விதி பாருங்கள். அது அவங்க ஜாதகத்துக்கு உண்டான நியதி. சகோதர குற்றங்கிறது 3ஆம் இடம். இளையவர்கள் தானே, மூத்தவர்களே அவர் கிடையாது. அதான் ஒரு தம்பி ஒரு தங்கைன்னு தானே சொன்னேன். அப்போ 3ஆம் இடத்துல ராகுவா? 3ஆம் இடத்து அதிபதி யாரு? சந்திரனா? சூன்ய கிரகத்தோடு கவப்பட்டுதா? அப்போ 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் பாதிக்குதா? சனியோட கூடி இவருக்கு தாம்பத்திய உறவு ஸ்தானமே இருமாரக தொடர்பு கொண்டு போச்சா? எல்லாம் இருக்குங்க. கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது.
நான் என் சகோதரி என் சகோதரன் அந்யுன்யமாக இன்றைக்கும் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம். உன்னதமான அட போப்பா, உனக்கு நீ எனக்கு நான், இறந்தா நீ எனக்கு எடுத்து போடு, நீ முந்தி போனான் நான் முந்தி போனான், அவ்வளோ அந்யோன்யமா. இதே கல்யாணமாக இருந்தால் நாய் பையா அடிச்சுக்கூடிய தன்மையை உருவாக்காதா? காரணம் 3ஆம் இடம் பால்பட்டு போச்சா? 3ஆம் இடம் சகோதரர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்தால் சகோதரர்கள் உயிரோடு இருக்க முடியுமா? இவரோட பிறந்தவர்களுக்கு சகோதர ஸ்தானம் அற்பம் அல்லவா? 3ஆம் இடத்துல ராகு அமர்ந்து 3 குடைவன் 3க்கு மாரகத்தில் மறுமாரக அட்டமாதிபதியோட சந்திரனோட சனி கூடுறது. இப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு தாம்பத்திய ஸ்தானமும் ஆகாது, குடும்ப வாழ்க்கையும் இல்லை. இது ஒரு சன்னியாசி ஜாதகம். இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் நண்பர்களே. கடகமனையா ஒரு பேட்டர்ன் பார்க்கணும். கடகத்துக்கு செவ்வாய் புதன் கூடுனாவே தாம்பத்திய சுகம் கிடைக்காது. அதே போன்று நீங்கள் எந்த லக்னம் வேணாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதே போன்று இந்த ரிஷப லக்னமாக சந்திரன் சனி கூடுனாவே அந்யுன்யம் பிறக்காது. அந்யுன்யம் பிறந்ததுன்னா கணவன் வெளிநாட்டில் இருப்பான், மனைவி உள்நாட்டில் இருப்பான். இந்த இளவு காத்த கிளிக்கிற மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் வழி போக்குற மாதிரி சந்திப்பாங்க, 10 நாள் இருப்பாங்க, அப்புறம் பிரிஞ்சிருவாங்க. அதே போன்று விருச்சக லக்னமாக சனி சந்திரன் கூடனா இதே வாழ்க்கை தான். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது. விருச்சக லக்னத்துக்கு அன்பர்களே ராசியை சொல்லவில்லை. அதே போன்று மீன லக்னமாக குருவும் சுக்கிரனும் ஒன்று கூடுனா, குருவும் சந்திரனும் ஒன்று கூடுறது, குரு சந்திரன் செவ்வாய், குரு சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் மிங்கிள் ஆகிட்டா அவங்களுக்கு தாம்பத்திய ஸ்தானம் அற்பம் இல்லை, முயற்சி சம்மட்டி கண்டு தோல்வி ஆகும். அதே போன்று இந்த கும்பலகணமா, கும்பலகணத்துக்கு செவ்வாவும் சுக்கிரனும் ஒன்று கூடக்கூடாது. பார்த்தாவே சொல்லுவேன், இதெல்லாம் என்னுடைய அனுபவம். 45 வருஷம் அப்படியே கூடி இருந்து வாழ்க்கை நடத்துகிறாங்கன்னா மைனஸ் ப்ளஸ் கலந்தே தான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் கண்ணோட்டமாக பார்க்கும்போது முன்னோட்டமாக தெரியும் நண்பர்களே. பொருத்த பந்தத்தை பார்க்கும் பொழுது இந்த 9 பொருத்தம், இந்த 10 பொருத்தம், இந்த 11 பொருத்தம் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்காதீங்க. செவ்வாய் இருக்கா ராகு இருக்கான்னு பார்க்குறத விட கட்ட பொருத்தத்தில் நல்ல வாழ்க்கை துணையை பார்த்து அமைக்கலாம். செவ்வாய்ங்கிறதே ஒன்று இல்லை. யாருக்கு செவ்வாய் யாருக்கு ராகு கேது இருக்குது இல்லைன்றது பார்க்கணும். ராகு கேது ஜாதகங்கள் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகங்கள்லாம் நல்ல சிறப்பாக வாழ்க்கை வாழ்கிறாங்களே, அப்போனா அது செவ்வாயும் இல்லை ராகும் இல்லை. பிளானட்டரியினுடைய பொசிஷன் 3 குடைவனோடு யார் கூடணும், 7 குடைவனோடு யார் சங்கமிக்கணும், 11 குடை இளையதாரத்துக்கு உண்டான கிரகத்தோடு யார் சங்கமிக்கணும், அட்டமாதிபதி என்று அவமான கள்ளக்காதல் ஸ்தானம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும் மனுகளே. அதனால் நிகழ்ச்சியுடைய நம்ம இறுதி பகுதியில் இருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.